இது வாசியோகத்தின் உண்மையான தத்துவம் பற்றிய சுருக்கமான பார்வை. சிவயோகி யூடியூப் வீடியோல இருந்து எடுத்த இந்த தகவல்கள் வாசியோகம் பத்தின நிறைய கட்டுக்கதைகளை உடைச்சு நேரமில்லாத பிஸியான மக்களுக்கும் புரியுற மாதிரி இதோட உண்மையான அர்த்தத்தை ரொம்ப சிம்பிளா வளர்க்குது. முதல்ல வாசி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். வாசிங்கிறது வேற ஒன்னும் இல்ல, நம்ம சுவாசம்தான். சிவாய நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை கீழிருந்து மேலா படிச்சு பாருங்களேன், கடைசியில வாசின்னு வரும். இதை எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறதுனா, நம்ம உடம்ப ஒரு வீணையா நினைச்சுக்கோங்க. அந்த வீணைய மீட்டுற விரல்கள் தான் நம்ம மூச்சு. எவ்வளோ அருமையான ஒரு ஒப்பீடுல்ல? சரி, மூச்சை கவனிக்கிறது இவ்ளோ சாதாரணமான விஷயமா இருந்தா ஏன் இத ரொம்ப கஷ்டமான ஒண்ணா மக்கள் நினைக்கிறாங்க? ரெண்டாவதா, இத சுத்தி நடக்கிற வியாபாரத்தை பத்தி பார்ப்போம். சட்டை போடாம இருக்கிறது, அசைவம் சாப்பிடாம இருக்கிறது, முக்கியமா மூச்ச பலவந்தமா உள்ளேயே அடக்கிறது. இதுக்கும் உண்மையான வாசியோகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்படி இயற்கைக்கு முரணா மூச்சு அடக்கிறது உடம்புக்கு ரொம்ப ஆபத்துங்க. இதனால வயிறு, குடல் சம்பந்தமான வியாதிகள் தான் வரும். அப்போ மூச்சை அடக்கிறது தப்புன்னா மெய்ப்பொருள் அடைய உண்மையான வழிதான் என்ன? மூணாவதா, அந்த எளிய வழிய பார்ப்போம். மூச்சை விழிப்புணர்வோட கவனிச்சு அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது தான் உண்மையான பயிற்சி. நைட்ல நாம நல்லா தூங்கும்போது நம்ம மூச்சு எவ்வளோ நீளமாவும் சீராவும் இருக்குன்னு கவனிச்சிருக்கீங்களா? அதே சீரான தன்மைய பகல்ல முழிச்சிருக்கும் போதும் நாம விழிப்புணர்வோட செய்யணும். இப்படி கவனத்தை வச்சா தேவையில்லாத எண்ணங்கள் தானாவே குறைஞ்சிடும். சுருக்கமா சொன்னா, வாசியோகம் என்பது ஆடம்பரமான வெளிவேஷங்களை விடுத்து நம் சுவாசத்தின் மீது முழுமையான கவனம் குவித்து இறைவனோடு ஒன்றிணையும் ஒரு எளிய அகப்பயணமே ஆகும்.